இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டில் வந்து ஹிட்லர் படத்துலேருந்து நான் அப்போ இருந்து சொல்லிட்டு ஒரு மினி கான்செப்ட் வைப் இஸ் கோன் ஸ்டார்ட் இன் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாமா? ஒரு அழகான பாடல் மெர்வின் அவர்களுடைய இசையில ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கலாமா? எஸ். 10ல நானா சார் நம்ம பாட வேணாம் சார், வேணாம் சார் போயிடலாம். 10ல எஸ். ஓகே, ஒரு அழகான பாட்டு என்ன பாட்டு? தேங்க்யூ. ஆக்சுவலி புது பாட்டு தான், நீங்கள் இப்போ தான் கேட்டிருப்பீங்க. டெஃபினட்டாக இதுக்கப்புறம் திருப்பி கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் என்ஜாய் வித் மீ. லெட்ஸ் கோ. ஃபுல் பிளாக் அப் வெயிட் பண்ணுறான். சாப்பி சண்டை பாயிண்ட் பண்ணு. ஸ்லோ பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக நீங்கள் பாடுவீங்க தெரியும். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. பட் ஸ்டில் வி எக்ஸ்பெக்ட் ஃபியூ மோர் லைன்ஸ் ஆஃப் வரசாதே. ஒரு 2 லைன்ஸ் கேட்கலாமா?
அழகா இல்லை நான் அவங்களோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ல ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் us லவ் தட் சாங் ரொம்ப ஸ்பெஷலா. ஓகே, ஆனா ஆன் ஒன் கண்டிஷன், நீங்க சேர்ந்து பாடினாதான் பாடும். ஓகே, ஆமா மேல மேல எல்லாரும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ரெடி? நீயும் என்ன நீங்கி போனா இப்படிதான் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் எண்டு, செகண்ட் லைன் உங்களுக்கு. ரெடி? லெட்ஸ் கோ. நீயும் என்ன நீங்கி போனா பேசாமத்தான் போகாதடி, சத்தியமா ஓ நினப்பில் கோயத்தி கொள்ளாதடி. எல்லாரும் ஒரசாத உசுரத்தான் உருக்காத மனசத்தான் அலசாத என் சட்ட கிழிஞ்சு வெறுக்காத கனவெல்லாம் சிரிக்காத என விட்டு விலகாத தறி கெட்ட மனச அடியே. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அழகான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நாங்கள் காத்துட்ருக்கோம். அண்ட் உங்களோட எல்லா படமுமே ஐ திங்க் பேருக்கு ஏற்ற மாதிரி ஹிட்லர் அப்படின்ற மாதிரி அது ஹிட் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹிட் ஃபிலிமாக உங்களோட அந்த ஃபெதர் கேப் மாதிரி ஒரு அமையட்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அடுத்து எல்லாரும் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒவ்வொரு வைப் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லவ் வைப் பார்த்தோம்ல, மனசுக்கு அப்படியே வருடுற மாதிரி பார்த்தோம்ல. லவ் வைப் கட்டும் எந்த மாதிரி பாட்டு பார்க்கணும்? எந்த மாதிரி பாட்டு பார்க்கணும்? ஒரு ஸ்டீமி ஹாட்டஸ்ட் சாங் நம்ம பார்க்கலாமா இப்போ? பார்க்கலாமா? அது தாங்க படத்தோட ஒரு முக்கியமான பாடல். அந்த பாடலை முதல்ல பாடுங்க, அதுக்கப்புறம் பேச. லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எஸ், எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ட் பியூட்டிஃபுல், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல அதிகமா இருக்கும். அந்த ஒரு ரோல்ஸ் யூ டேக் அப் படானாலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வாரம் கூட திரையரங்களோட படம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழி பண்ணி செல்லுதுறைக்கு. ஸ்டில் அடுத்த வாரமும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா தத்தா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got
without anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவனுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. ஷீஸ் ஹியர் டைமுக்கு. அதனால அவன் உங்களை வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல let's have Vijay Antony sir onto the stage. Yes sir, please come sir. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. Please come தஸ்னீம். Yeah. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. சார் நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளவுதானா? இன்னும் தேங்க்யூ. தனா இங்க தனா டைரக்டர் சார் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், ஃபோரம் மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தேட்டரில் பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒரு அந்த ரிங்கு சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா போட்டு பண்ணீங்களா? பத்திரம் வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? தேங்க்யூ சார். சார் அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக நிச்சயம் சார். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்கலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிற்கிறேன். பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்துலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்று பண்ணலாம். யா யா, நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். யா யா. எஸ் சார். எஸ். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn
my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you could never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you could never own. So fight and die for the things you know you love. Do what you think is ஐஸ்வர்யா இங்க வாங்க. சார், ஆனாலும் உங்களுக்கு என்ன நியாயம்? உங்களுக்கு மழை பெய்யும் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆமா. ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா நீங்க. மாமா நான் தான். இப்ப பாடுங்க. மதுரை கர மீரனா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. மதுரை அதான் என்ன பார்த்து தான் பாடுங்க. சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார்? அதாவது நம்ம டான்ஸ் நான் என்ன பார்த்து பாடல, அங்க பாட்டுங்க. நீங்க என்ன பார்த்து பாடுங்க. மதுரை என்ன பார்த்து என்ன பார்த்து சார், உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா. வைபத்தா. அதான் நான் கூப்பிடுங்க. வைபத்தா. தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா எப்படி கூப்பிடுங்க போங்களே. நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன தம்பி, நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க, மைக் கொடுங்க. மைக் இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார், நீங்களே வைங்க பேர். இல்லை சார், எதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்டு ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க நாங்க வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜியான என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்குறீங்க. அது முடிஞ்ச இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்களாம் வைபத்தான் தாண்டாதீங்க. அத்தாண்டே இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்றீங்க. ஆக்சுவலா இந்த ஈவெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு. அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்களில் தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்கே நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளை என்டர்டெயின் எப்படி ஒரு சினிமா பண்ணுதோ அந்த அளவுக்கு ஒரு மொபைலில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போகிறாங்க சார் உங்கள் கூட பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரில் கூப்பிட்டுடலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு? படி, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்போ தானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைப்பான வைரலான உங்களை மாதிரியே ஒரு வைஃப் ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சோனியா பாஷா டு தி ஸ்டேஜ். ஹாய் சோனியா பாஷா, எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துடணும்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட இருக்கீங்க பக்கல. ஏன்னா நம்ம லைஃப்ல அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமா விஜய் ஆண்டனி சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகைன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. பக்கத்தில் வந்து பேச நல்லா பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மைக் வச்சு பேசலாம்.
நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். யா கொடுங்க பேசு. நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். அதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள். பரவாயில்ல. தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசித்தேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்றோம். இல்லை மோஸ்ட்லி உங்கள் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது. இந்த காமெடி காமெடி நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிறதெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன், நான் தண்ணி வழியா இருக்கேன் சொல்றீங்களா? காலேஜ் சைடெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இருக்குமே நடப்போமே நான் என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றதை தாண்டி நீங்க கேளுங்க, அவர் வச்சிருப்பாரு பாருங்க ஒரு பதில். இது நல்லா இருக்கு. இருக்கட்டுமே. ஆமா, ஆமா. நான் அப்படிதான் வந்தேன். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்கல அவ கேட்டாங்க, கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்கள் வேலை நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி. இல்லை புதுசாக அதான் லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்பில் நடக்கிற இடம்லாம் கன்னிவடியாக இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கன்னிவடியா இருக்கு சார். அது வாயில் ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். முடிச்சு மதிக்காது. ஆமாம், ஒன்றாவது. சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். நாங்கள் ஒரு பையன் சொன்னான் அப்போ. தம்பி அப்படியாப்பா? சிவப்பு சட்டை பையன் அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கன்னி வழியாக தான் லைஃப்பில் இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கன்னிவடி தான். ஒவ்வொரு செகண்டு கன்னிவடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கன்னிவடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது இவள் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் கன்னிவடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு பிடிச்சதா நான் பேசினது. இன்னும் நிறைய கண்ணீர் வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி. சார் அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது. அது ஒரு ரூட்டில் போகிறேன். ஃப்ரீயாக ஓடுங்க பாபு, அவ்வளோதான். ஃப்ரீயாக ஓடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சோனியா பாஷா, தேங்க்யூ. ஐ திங்க் சார் பார்த்து உடனே நர்வஸ் ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தேங்க்யூ சார். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் வைப் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். பட் இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரே ஹிட்லரு. ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன் பிடிச்சது டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப் தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன். அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாமே. எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 வாங்க. ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்டு. ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான்ட்.
தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப்பு தான். பாட்டு கடைசியாக பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்க டான்ஸ் அது வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். தெரியப்படுத்திடுவோம். அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா கொச்சி யாரோ யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க இந்த நீங்க. லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் பிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வச்சு செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். நத்திங் philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. இருக்கா? எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன் உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்கில் தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. ஓகே. இல்லை உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்கள நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை அண்ட் பிரீதா on to the stage please. Yes. பால் பச்சை. ஆமா. இன்ஃப்ளூயன்சர் சார். ஹாய். சரி, she an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க. இவங்க ரெண்டு பேர் பால் பச்சை fans. மைக் கொடுங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? பச்சை பால், பச்சை புள்ள. இல்ல சார், இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை? இல்ல என் பேர் சிவா. உண்மையா நேம் சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறதுல பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால். ஓகே. பச்சை புள்ள பாவம். ஓகே. நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னா? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆடுங்க. ஆமாம், ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்குனா ஒரு நாள் பவராக ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்லை போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எங்களுக்கு பவராக அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்கள் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார், நீங்களே ஏதாவது எடுத்து சொல்லுங்க சார். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லப்பா, தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட்ஸ். அப்ப நல்ல டான்சர். நான் இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா, கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக்லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய 4 ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். நீங்கள் இன்னைக்கு சமைக்க போகிறத நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்டில்? சார், முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சார், சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்லை, நம்ம பிளான் பண்ணி தான் எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே.
தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அண்ட் பால் பச்சை நீங்க பச்சைப்பால் பச்சைப்பால் எஸ் சார் தம்பி நீங்க இன்ஸ்டா தானே தம்பி? ஆமா சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பச்சைப்பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால். சரி யா சார் நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. தேங்க்யூ ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாமா? இல்லை ஓகே சி நான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்ட்ரஸ் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். என்ன தெரியும்? வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். ஜோஷிலா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? சரி தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதுல என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமா சரி, நான் லவ் பண்றதுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்பதான் படிப்படியா கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோ லவ் ஆரம்பிச்சு இந்த படத்துல லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்றது பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்ல இருடா. இப்போதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பாத்துக்கோங்கப்பா. பச்சைப்பால் நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல. கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பச்சைப்பால் சார். ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஓகே. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னா. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பா எல்லாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷிலா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்கள லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வெல்கம். தைரியமா வருது. ஐயோ வாங்க 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 வாங்க. மைக் கொடுங்க. வர்ஷா கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைதட்டல். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்கார்ந்துடலாம். உட்காருங்கப்பா. நின்று டயர்டா இருக்கு. அப்படி உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா? உட்கார்ந்த மாதிரி பாட்டு பாடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா? உட்கார்ந்து பாட்டு பாடலாமா? உட்கார்ந்தே பாட்டு பாடு. ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? உட்காந்து பாடுவாங்களாப்பா? நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எழுச்சிடலாம். உட்காந்து கேட்குறேன். எஸ். என்ன பாட்டு? என்ன? நான் பிடிச்சிக்கிறேன் மைக். ஓகே, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பாட்டு? உங்களோட பாட்டு ஒன்று நான் பாட போறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன பாட்டு? பிச்சைக்காரன் இல்லையா? பிச்சைக்காரன். 100 சாமிகள் இருந்தாலுமா? 100. என்ன பாட்டு பாட போறாங்க? அம்மாவுக்கே மறந்துடுச்சு. பாட்டு மறந்துடுச்சு. என்ன பாட்டு பாடுன்னு மறந்துடுச்சா? என்ன பாட்டு? சரி, நீ சாரோட பாட்டு. சரி வாங்க ஐயா. நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல. அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டமா இருக்கு? சார் கிட்ட கேளு. உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்னு தான். சரி. என்ன உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல. பாலா போன உலகத்திலயா? சரி ஓகே ஓகே. உங்க பாட்டு வாயிலே நுழையல. நுழைய மாட்டேங்குதா? அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயில நுழையிற மாதிரி பாடுங்க. வாயில் நுழையலையா? சரி நான் சொல்லி தரட்டா? நா நா இக் இக் க க நாக்க 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 முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. வந்துருச்சு. வாய்க்குள் நுழையுது. ஆனா நீங்க தான் சொல்லி தந்தீங்க. என்ன நானே பாட மாட்டேனே. ஆனா நான் பாடுவேன் நல்லா. அப்படியா? எந்த பாட்டு பாடுவேன்? நான் எல்லா பாட்டுமே பாடுவேன். இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல. சார் டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு. நீ ஒரு பாட்டு பாடுனல, அந்த பாட்டு பாடுங்க. I love you. Thank you. Me too love you. சரி பாட்டு பாடுறியா? நான் உங்கள்கிட்ட love you சொன்னால எனக்கு முத்தா கொடுங்க. முத்தம் வேணுமா? Thank you. Thank you. இவங்களுக்கு மட்டும் இல்ல
யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓஹோ ஓகேவா? நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். வெல்கம். புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க, கொடுப்பேன் முத்தம். ஒண்ணு போதுமாடா? தேங்க்யூ. சரி, உங்க பாட்டு பாடுங்க. பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே, பாடலையா? கண்ணு கருவண்ண கிளி காது கருகான குயிலெஞ்சு கருவஞ்சு கொடி நீதானம்மா தத்தித்தவளும் தங்கச்சமிழே பொங்கி பெருகும் தங்கச்சமிழே முத்தம் தரதித்தம் தர நட்சத்திரம் யாரோட எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் உச்சு வாழ்தாக வேண்டும் வாவா கண்ணே ராசாத்தி ஒன்னா காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்னா தேடுது ராசாத்தி ஒன்னா காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பர்ரா, சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடுனீங்க. அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா ஊருக்கு? நீங்க அந்த பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பிச்சை எடுத்தனா? நீங்க தர்மங்களுக்கு சோறு போடுற மாதிரி நானும் தர்மங்களுக்கு சோறு போடுவேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். பியூட்டிஃபுல் சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர் இல்ல? இந்த வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்ல? தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூடா. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வேற ஏதாவது சொல்லுமா விஜய் ஆண்டனி சாருக்கு? how much you love விஜய் ஆண்டனி சார்? எவ்வளவு லவ் பண்ற? நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய், எனக்கு நீ ஒரு கிஸ் தெரியா? சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்கள? தேங்க்யூ. வேற யாராவது தரீங்களா? And சரி. ரவுடி பேபி வர்ஷா அவர்களுக்கு ஒவ்வொன்றா வாங்கிக்கிறேன். சரியா? அப்பப்போ ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போலாம். தம்பி ஒண்ணு பண்ணுங்க, பவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரா அலோவ் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். போயிட்டு இருக்குது. அது விடுங்கப்பா, வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. தம்பி யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்களும் வரலாம், நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா ஒன் பை ஒன் முத்தம் கொடுக்கும் காத்துட்டு அந்த பாரு. தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. சார் அங்க பாருங்க. அங்க வாங்க. பொறுமையா ஒவ்வொருத்தரா தம்பி வாங்க. தம்பி பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டஃப் நான் வந்து ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்களை பார்த்து ஐ வெரி ஹாப்பி. தேங்க்யூ. என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூப்பா. ஒரே ஒரு முத்தமா? புரியல. நீங்க பிக் எடுக்க வந்தாங்களாம். அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? சொன்னாங்க இங்க வந்து பிக் எடுக்க போறாங்களா? சரி, ஓகே, பிக் எடுத்துக்கங்க, வாங்க. அதானே. எழுந்து வாங்க. தேங்க்யூ. உலகமே பிக் எடுத்துருச்சு, டிவில வரும். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூப்பா. தைரியமா இருங்க. தேங்க்யூ so much சார். அடுத்ததாக தேங்க்யூ. குட்டி வாங்க. டேய், நீ கிஸ் கொடுக்க வந்தியா? எதுக்கு வந்த? பேச வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா? கிஸ் கொடுத்தா வந்தா. குடுடா. தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ் 1000 ஹக் வர போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா முத்த மழை? அப்படியே என்ன மழை? பொண்ணுங்களாம் தயங்கி வராங்க, மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க. ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும், நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க, யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? தோஷில தெரியல சார், தெரியல. இதே திருடன் மாதிரி
மாதிரி தெரியும் இதே திருடு. ஆமா சார், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த அழகான படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு முதல்ல பாத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வைப் பண்ண டான்ஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த திரைப்படத்துல அழகான இசை சொன்ன மாதிரி சாருக்காக ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்கூடிய பெர்வின் அவர்களையும் அன்போடு மேலே கலைக்கிறேன். நம்ம ஹிட்லர் சாங் போட்டுறாதீங்க, இது வேணா பாடலாமா? ரஹ்மான் இருக்கீங்களா, பார்த்துப்பீங்கல்ல, அப்படி இருக்காதுல்ல, நீங்களும் வாங்க. மியூசிக் டேரக்டர் இப்போ என்ன பண்ணுறீங்க, இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சரி, ஸோ நீங்கள் கை கால ஆட்டுறீங்க, சும்மா நிற்கக்கூடாது, ஷூ சொல்லணும். கண்டிப்பாக தப்பாக பாடினா ஒன்றுமே பிரச்சனை, ஏதாவது பண்ணுறீங்க. ஓகே, ரெடியா? ஒரு நிமிஷம் ஸ்டுடியோ மட்டும் சொல்லணுமா? நமக்கு அடிக்கிற டப்பாஸு அதான் நகர் மாத்து சோகேஸு சனா பூச்சி சாப்பா வந்தா தட்டி வராசு, அவ்வளோதான் சார். ரெடி? ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெவியான சாங்கு, சாதாரணமாக பாட முடியாது. தேங்க்யூ 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 சார். கோரம் மாலில் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான் அதேதான் அதானப்பா சார். யூடியூப் டைட்டில் தமிழ் ரெடி. இந்த கண்டென்ட் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை. அதாவது கோரம் மாலில் நெக்ஸஸ் விஜய் பொதுமக்கள் மத்தியில் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். தேங்க்யூ குத்தாட்டம். சார் இவங்க எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ். தேங்க்யூ. இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பராக பண்ணியிருக்கோம், உங்கள் ஸ்டெப் சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ நீங்கள் நல்லா ஐஸ்வர்யா இருங்கப்பா, இருங்க இருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தம்பி நீங்கள் தானே கொடுக்க போனீங்க, தனியாக போய் காட்டுங்க. யாரெல்லாம் கொடுக்க போனீங்க? எப்படி அங்கே போங்க. இப்போ மியூசிக் இல்லாமல் இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய ஹேண்ட் கொடுக்கலாம்.
ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ. Then they have few questions. Generally உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கேள்விகள் இருக்கு. மைக். ஹாய். யா. விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி எங்க பேச விடலாமா? நீங்க சொல்லுங்க சார். எங்க பேச விடலாம்? 1000 பிரச்சனை பத்தி போவாங்க. அல்ல ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s ஸ்பீடாக ஒரு 80s ஸ்பீடாக ஒரு அழகான அளவாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு தான் பண்ணேன். ஓகே. நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃப். தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப்ல போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணி இப்போ சொல்லணும் அப்போ சொல்லணுமா? சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க. பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஓகே, எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்பீடாக ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல? சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ. சரி தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது தான் டப் ஸ்மாஷ். இல்லை பீட் பாக்ஸ். எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி. மைக் கொடுங்க. மைக் யா. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. மியூசிக் பண்ண போய் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி. யா இப்படியா? ரெடி. இப்படிதான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி. எஸ் ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 4 மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்க வரலையே. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி. தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக். ஹலோ சார். ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லேயுமா? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது சார்? சரி தம்பி, காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? ஆமாப்பா. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன ஒரு 27 28? ஆமாம். ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி?
பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமாம். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம். ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அத நீங்க ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இல்ல. சரி, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதானே பண்றோம். அவங்களுக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க, நாங்க வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமா பேசணும், போல்டா பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமாம், ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னார்? சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்கள்ட்ட இருந்து? ஆக்சுவலாக லாயல்னா என்னப்பா? உண்மையா எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? இல்ல, நிலம்னா கரை இருக்கும். ஓகேவா? கரை இல்லாத நல்லா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்க்கு முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான். ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்ல சார், இப்போ நீங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி. ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமாக போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னா நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் ஐஸ்வர்யா சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க சார், என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது, ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்கள் எதுவுமே இல்லை சார். இல்லைப்பா, சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. ஐஸ்வர்யா. ஒரே ஒரு விஷயம் தம்பி, இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான். ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன். சூப்பர். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அதான் கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் ஆகும்.
சரி நீங்க தான் அதான் கூப்பிட்டீங்க. நான் பாட்டுக்கு 7 போயிட்டேன். ஸோ வைப் தான் அதான் ஓகே. நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டிவ்லையும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களை நம்பி கோடிகளை காசு போட்டுருக்கோம். ஈஸியாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய பெரிய லெவலில் படம் பண்ணி நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கல ஆடியோ வரல. ஆடியோ வரலப்பா தம்பி. ஆடியோ வரல. அங்கே வரலையா? ஓகேவா? வெயிட் பண்ணணுமா? தம்பி மைக் நாங்கள் வரோம். வச்சிங்கன்னா எப்படி ப்ரோ மைக்கு வரும்? கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா? ஒரு 5 நிமிஷம் நம்ம வேற ஏதாவது விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கலாமா? சரி, நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரையுமே வரிசையா ஒன் பை ஒன்னா வாங்க. நீங்கள் ஆடியோ ஓகேன்னா சொல்லுங்க. அது வரைக்கும் நான் என்ன கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஐயா கொடுங்க, யார் வேணா கொடுக்கலாம். நீங்கள் படம் பிடிக்கலாம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?